அந்த சம்மில் போகலாம். 2 ஒத்த மின்னூட்டம் பெற்ற மின்கடத்தும் கோளங்கள் A மற்றும் B இன் மையங்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கோளத்தின் மீதான மின்னூட்டம் Q. சரிங்களா? அப்போ A இது B, இதோட மின்னூட்டம் Q அளவு இருக்கு, இதோட மின்னூட்டம் Q அளவு இருக்கு. ரெண்டும் அதோட மையம் வந்து R தொலைவில் பிரித்து வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட தொலைவு R தொலைவில் பிரித்து வச்சிருக்கோம். அவற்றுக்கிடையே விலக்கு விசை F வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ F வந்து எவ்வளோ இருக்கும்? மாறிலி Q ஸ்கொயர்டு வந்துடும், தொலைவு ஸ்கொயர்டு, மின்னூட்ட ஸ்கொயர்டு, தொலைவு ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கிடையே தான் விலக்கு விசை இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எழுதிக்கிட்டேன். மூன்றாவது ஒத்த மின்னூட்டமற்ற, அதாவது வடிவத்தில் ஒத்த மின்னூட்டமற்ற, இப்போ மூன்றாவது இதை வரைஞ்சிக்கிறேன், C. சரிங்களா? இதை மின்னூட்டம் எவ்வளோன்னா Q வந்து இதில் 0, இதில் கிடையாது, ஒரே வடிவமாக இருக்குது. இப்போ இதோட ஆரம்பம் மற்ற கடத்தும் கோலம் முதலில் ஏயை தொடுமாறு செய்கிறோம், பின்னர் பியை தொடுமாறு செய்கிறோம், இறுதியாக இரண்டிலிருந்து நீக்கப்படுகிறது. அப்போ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாங்க, இந்த சி மின்னூட்டமற்ற இந்த உருளை கோலத்தை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றாங்க, தொடுமாறு செய்யறாங்க. அப்ப ரெண்டு இதுவும் மின்னூட்டமும் என்ன பரிமாறிக்கொள்ளப்படும். அப்புறம் பிஏ தொடுமாறு செய்யறாங்க, 2 மின்னூட்டங்களும் பரிமாறிக்கொள்ளப்படும். இப்ப இறுதியாக சிஏ எடுத்தாச்சு. அப்ப பரிமாறினதுக்கு அப்புறமேட்டு இந்த ரெண்டுக்கு இடையான விலக்கு விசை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த 4ல் இது ஆன்சர் கரெக்டுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ தூரம் இந்த கணக்கை படித்து புரிஞ்சுக்கிறது தான் 80% ஆன்சர் ஒழிஞ்சிருக்குது. நம்ம வந்து டைரெக்டாக இப்படி ஷார்ட்டாக போடுறது இதெல்லாம் லாஸ்ட்டாக தான், அதை தான் உங்களுக்கு தோணும், அதை மட்டும் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னா தெரியும்னா ஓட்டி எப்படி லாஸ்ட்டாக என்ன ஆன்சர் எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி என்ன ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். பட் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிஞ்சு படித்தா தான் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து கொடுத்துருக்கிறது விலக்கு விசை. இந்த 2 மின்னூட்டமும் பகிர்ந்துகிட்ட அப்புறம் விலக்கு விசை என்னன்னு நம்ம எஃப் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த எஃப் டேஷ் தான் இந்த கொடுத்துருக்க 1 2 3 4ங்கிற இது கரெக்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ கூட தொடுமாறு செய்கிறோம். ஏ கூட தொடுமாறு செய்யலை என்ன ஆகும், ஏவோட சார்ஜ் வந்து Q, சியோட சார்ஜ் வந்து 0. அப்போ ரெண்டையும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ வருது, Q/2 வருது. அப்போ ஏ இப்போ வந்து அடைஞ்சிருக்க அளவு வந்து Q/2 இருக்கும். அடுத்தது பியோட தொடுமாறு செய்கிறோம். பியோட தொடுமாறு செய்யலை என்ன ஆகும், பியோட சார்ஜ் Q. இப்போ இதோட சார்ஜ் இப்போ ஆல்ரெடி ஏவோட தொட்டுனால சியோட சார்ஜ் வந்து Q/2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் 3, ஆக்சுவலாக 3 இது எல்சிஎம் எடுத்து இது பண்ணோம்னா 3Q/2ன்னு வரும், 4ன்னு வரும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பியோட சார்ஜ். அப்போ இதை வந்து ஆக்சுவலாக பிக்கு இதுதான், சிக்கு இதுதான். இப்போ நார்மலாக ஏவோட சார்ஜ் இது, பியோட சார்ஜ் இது, சியோட சார்ஜ் இவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தொடுமாறு செஞ்ச பிறகு சியை விளக்கியாச்சு. இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் இடையில என்ன சார்ஜ்னு பார்த்தோம். ஏவோட சார்ஜ் வந்து Q/2, பியோட சார்ஜ் வந்து 3Q/4. எவ்வளோ இந்த 2 இதுவும் மின்னூட்டமும் R தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எஃப் டேஷ் கண்டுபிடிக்கலாமா, எஃப் டேஷ் ஈக்குவல் டு K. சரிங்களா? QA QB/R² கண்டுபிடிச்சிடலாமாங்க. ரைட், ரொம்ப ஈஸி. 2 மின்னூட்டத்தையும் பெருக்கி என்ன வருதுன்னு பார்த்துடலாம். சரியா? இப்போ இதுக்கு வந்து Q/2, இந்த இதை வந்து 3Q/4ன்னு போட்டுக்கோங்க, /R². ஓகே போட்டிங்கன்னா டேஷ் எவ்வளோ கிடைக்கும். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக 3/8 வரும். Q²/R²ன்னு வரும். அப்போ 3/8 எஃப் டேஷ் வந்து. சரிங்களா? அப்போ 3ன் கீழ் 8 அந்த எஃப் கொடுத்துருந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் தொடாதுக்கு முன்னாடி விசையை கொடுத்துருந்தாங்களா, விலக்கு விசை அந்த 2 மின்னூட்டத்துக்கு இடையே, அதில் 3/8 என்ன வருது, பெருக்கல் பண்ணனா வருது எஃப் டேஷ். அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டு. இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர் என்ன, 3/8 எஃப், 3/8 எஃப், 3வது ஆன்சர் கரெக்டு. ஓகே, ஸோ இதை பிக் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ.